சேலத்தில் சாலையோரம் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கடத்திய நபரை 200 சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்து போலீசார் நாமக்கல்லில் மடக்கி பிடித்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கி கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இந்த குழந்தை கடத்தல் சம்பவமானது எப்போது நடந்தது? குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறதா? 200 சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்து போலீசார் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். இந்த ஆபரேஷன் தொடர்பான முழு தகவல்களை பதிவு பண்ணுங்க. சேலம் பஞ்சதாங்கி ஏரி பகுதியை சேர்ந்தவர் மதுரை. இவருக்கு 9 மாத பெண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்த நிலையில் இவர் சேலம் அழகாபுரம் காவல் நிலையம் அருகே உள்ள சாலையோர பகுதியில் கூடைப்பினும் தொழில் செய்து வருகிறார். குறிப்பாக அந்த சாலையோரமே தங்கிய கூடைப்பினும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி இரவு தாயுடன் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை மாயமான நிலையில் இது தொடர்பாக அழகாபுரம் காவல் நிலையத்தில் மதுரை புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்து தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து பார்த்த போது இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர் ஒருவர் குழந்தையை கடத்தி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. அந்த காட்சியை கொண்டு விசாரணை செய்த போது குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கும் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடம் காட்சிகள் காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது சேலம் அருகில் உள்ள காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் ஒருவர், குறிப்பாக அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு சென்ற நபர் ஒருவர் இது சேலம் மணக்காடு பகுதியில் இந்த நபரை பார்த்ததாக காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்தார். பின்னர் அந்த இடத்திற்கு சென்று பார்த்த போது அந்த நபர் அந்த இடத்தில் இருந்து தப்பி ஓடியது தெரிய வந்தது. பின்னர் குறிப்பாக குழந்தையை கடத்தி சென்ற நபரை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தார்கள். இது மட்டுமில்லாமல் சேலம் அழகாபுரம் பகுதியிலிருந்து நாமக்கல் வரை அவர் அந்த சிசிடிவி காட்சியில் பதிவுகளை கொண்டு அந்த நபரை தேடி வந்த நிலையில் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் வைத்து அந்த நபரை தற்பொழுது சுற்றி வளைத்து பிடித்து அந்த நபரிடம் இருந்து குழந்தையை காவல்துறையினர் தற்பொழுது மீட்டுள்ளார்கள். பிடிப்பட்ட நபர் பொள்ளாச்சியை சேர்ந்த ரமேஷ் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக முதல் மனைவியை பிரிந்து 2வது மனைவியுடன் வசித்து வரும் இந்த நபருக்கு குழந்தை இல்லாத நிலையில் இந்த குழந்தையை கடத்தி சென்று வளர்த்துவதற்கு முயற்சியில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் சேலம் அழகாபுரம் பகுதியில சாலையோரம் தங்கியிருந்த இந்த தொழிலாளர்கள் குறிப்பாக அவரிடம் குழந்தைகள் இருப்பதை நோட்டமிட்ட ரமேஷ்குமார் தொடர்ந்து நீண்ட நாட்களாக நோட்டமிட்டு அந்த குழந்தையை கடத்தி சென்றிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் தற்பொழுது அந்த குழந்தையை மீட்ட காவல்துறையினர் பெற்றோர்களிடம் தற்பொழுது ஒப்படைத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த நபரை கைது செய்து தற்பொழுது நீதிமன்ற காவலுக்கும் அனுப்பி வைத்துள்ளார்கள். மேலும் இந்த கடத்தல் சம்பவத்தை பிடிப்பதற்காக சேலம் அழகாபுரம் காவல் ஆய்வாளர் தவமணி தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர்கள் வீரகுமார், கார்த்தி ஆகியோர் அடங்கிய தனிப்படை குழுவினர் சேலம் அழகாபுரம் பகுதியில் இருந்து நாமக்கல் வரை 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து சென்று இந்த குழந்தை கடத்தல் ஈடுபட்ட நபரை பிடித்திருப்பது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. குறிப்பாக இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் அந்த குழுவினரை வெகுவாக பாராட்டியுள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.